Happy morning, my dear students. Welcome to Subhasti College of Art and Science in Satyamangalam. Today we are going to learn American scholar written by Ralph Waldo Emerson. He is actually belong to American. It's American literature actually. So Emerson is a more important person in American literature actually. It's more important to remember him. His name is that much important, like William Shakespeare. You know that William Shakespeare told that Christopher Marlowe. You know that even Chaucer. Okay? That is what Ralph Waldo Emerson is more important in America. Why? Because he is the only person to think in a different way. He is the only person to expect in Americans should have their own writing and own literature. Okay, they have their own writing and literature. That is more important. That is what he expect actually. Ralph Waldo Emerson expect. So the American scholar. So the American scholar is actually the speech. He gave a speech actually. ஒரு ஸ்பீச் தான் வந்துட்டு அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேயாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ த டைட்டில் இட் செல்ஃப் வி ஹாவ் சம் கிளாரிஃபிகேஷன். ஓகே, வி ஹாவ் சம் கிளாரிஃபிகேஷன். அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ அமெரிக்கன் ஸ்காலர் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஸ்காலர். இட்ஸ் மேபி ஸ்காலரை பற்றி பேசலாம், அமெரிக்கன் பீப்புள் இருக்க ஒரு ஸ்காலரை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் நம்மளுக்கு இனிஷியலாக கிடைக்கும். அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ ஓகே, இந்த எஸ்ஸே வந்துட்டு ஆக்சுவலி ஐ எம் நாட் ரைட் நோ ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ஆத்தர் இன்ட்ரோ, ஜஸ்ட் ஐம் கிவிங் வாட் இஸ் இன் இட். ஓகே, அதை மட்டும் நம்ம டீச் பண்ணுறேன். ஸோ இந்த எஸ்ஸே வந்துட்டு அவங்க எத்தனையா டிவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிவைடட் இன்ட்டு 5 செக்ஷன் ஆக்சுவலி. 5 செக்ஷன் ஆகும் ப்ளஸ் 45 பேஜ் ஆக்சுவலி. ஒரு 45 பேஜ் தான், ஜஸ்ட் 45 பேஜ். பட் அதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ டெப்த்தான மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வி கேன் கோ வித் திஸ் எஸ்ஸே. ஓகே, இந்த சைட் பை சைடு பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். லைக் யூ நோ தட் ஃப்ரான்சிஸ் பேகன். ஓகே, ஃப்ரான்சிஸ் பேகன் இஸ் பெஸ்ட் essayist. Okay, he is a father of essay in English, I think so, but the father of essay in essays means French actually. There is a Montaigne. Okay, Montaigne, that is a essayist. He is called father of essay, but the father of in English it means Francis Bacon. His writing style is called aboristic. Okay, aboristic, very short ஆகும். லைக் திருக்குறள், you know that திருக்குறள் வந்து ரெண்டே அடி தான் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் வந்து என்டையர் ஐடியா உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரி வந்துட்டு ஒரு 45 பேஜில் he give it clear. Okay, he give it clear what he wants and what is more important to America right now அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்சன் வந்துட்டு இந்த அமெரிக்கன் ஸ்காலர் ஸ்பீச் தான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி, இது ஸ்பீச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன் இருக்குது, அதில் வந்து 45 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, 45 பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் எமர்சன். ஓகே, எமர்சனோட இன்டென்ஷன். ஓகே, அவரோட உள்ளுணர்வு. ஓகே, வாட் ஹீ ஃபீல் ஆக்சுவலி, வாட் ஹீ வாண்ட்ஸ் டு கிவ். ஓகே, அதுதான் இன்டென்ஷன் ஆஃப் எமர்சன்ஸ். தென் செகண்ட் செக்ஷன் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா நேச்சர். ஓகே, நேச்சர் இஸ் த ப்ரிடாமினன்ட் ஒன்று. ஓகே, அதை பற்றி பேசியிருக்காங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அண்டு புக்ஸ். பாஸ்ட்டு வந்து புக்ஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபோர்த்து வந்துட்டு ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து டியூட்டி ஆஃப் ஸ்காலர்ஸ். ஓகே, டியூட்டி ஆஃப் ஸ்காலர்ஸ். டியூட்டி ஆஃப் ஸ்காலர்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அது சிங்குலரில் இருக்குது. பட் இதுதான் இந்த 5 செக்ஷன்ஸ் ஆக்சுவலி, டியூட்டி ஆஃப் ஸ்காலர். ஸோ அமெரிக்கன் ஸ்காலர் பிஃபோர் ஐ டோல்ட் யூ, முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அமெரிக்காவை பற்றியே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை பற்றி பேசுகிறது தான், ஏன்னா டைட்டில் அப்படி தான் சிக்னிஃபை பண்ணுது நம்மளுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் மோர் திங் வந்துட்டு இந்த நேச்சருங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து எது ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா டிரான்செண்டலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. டிரான்செண்டலிசம் அப்படிங்கிறத வந்து நான் கம்மிங் ஆஃப் கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன எப்படின்ட்டு. பட் ஜஸ்ட் ஒரு கிண்ட் மட்டும் கொடுக்குறேன். டிரான்செண்டலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா as a human being we are not able to understand the beyond the knowledge actually. சிம்பிளாக சொன்னால் ஒரு சில விஷயத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. சிம்பிளாக சொன்னால் ஆக்சுவலாக ஓகேங்களா, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹவ் ஹியூமன் பீங் கிரியேட்டட், எப்படி ஹியூமன் ஒருத்தர் வந்தாங்க. இப்போ வந்துட்டு ஹிந்து மித்தாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் ஈஸ்வரி, ஓகே, சிவன் அண்டு பார்வதி, அந்த ஒரு கான்செப்ட்னு சொல்லுவோம். இதே வந்து கிறிஸ்டானிட்டியில் சொன்னீங்க அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவ் அப்படி சொல்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி போகும்போது ஆடம் அண்ட் ஈவ். ஓகே, அந்த ஆடம் அண்ட் ஈவ் யார் கிரியேட் பண்ணால் காட். அந்த காட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் அ கொஸ்டின் ஆக்சுவலி. காட்னா என்ன? இயற்கை. ஓகே, இயற்கை தான் காடு. சில பேர் இல்லை காட் அப்படிங்கிறாங்க வேற. ஸோ வி ஹாவ் சோ மெனி டவுட் ஓவர் த எர்த் ஆக்சுவலி. ஓகே, இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய டவுட் இருக்குது, ஏகப்பட்ட டவுட். டில் நவ் இட்ஸ் நாட் கிளாரிஃபைட் இட் ஆக்சுவலி. இன்ன வரைக்கும் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கல.
இட்ஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலி. சயின்டிஃபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் லிமிட் தான் நம்மளால் போக முடியும், சர்டைன் லெவல் தான் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து குடின் கெட் த கிளியர் ஐடியா. அது எப்படி வந்துச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செல் உயிரி அமீபா அதிலிருந்து தான் ஹியூமன் பீயிங் வந்தாங்க, அப்படியே தான் பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு இப்படி ஒரு ஹியூமன் பீயிங் வந்தோம் அப்படிங்கிறது சார்ல்ஸ் டார்வினோட தேரி ஆக்சுவலி. ஐ திங்க் 1859 ஆக்சுவலி. ஓகே, 1859 ஒரு லா ஒரு தீசிஸ் கொண்டு வராங்க, ஒரு ஆய்வு கட்டுரை. ஓகே, அதை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே காடுன்னு பிலீவ் பண்ண. ஓகேங்களா? ஓகே, அப்படியே இருந்தாலும் நீ அதுலேருந்து ஒரு செல் உயிர் வந்து ஹியூமன் பீயிங் வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு செல் உயிர் எப்படி வந்துச்சு அப்படின்ற கொஷின். ஓகேவா? ஸோ எவ்ரி திங் இஸ் கொஷின். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாததான் நம்ம டிரான்சென்டலிசம்னு சொல்கிறோம். ஓகே, டிரான்சென்டலிசம் இட்ஸ் பியாண்ட் த ஹியூமன் நாலேஜ். ஓகே, இது பியாண்ட் த ஹியூமன் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதில் வந்துட்டு இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டிரான்சென்டலிசம். ஓகே, ஸோ அதனால நேச்சுரல் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன் குட். இப்போ எப்படி இந்த எஸ்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் இன்டென்ஷன் ஆஃப் எமர்சன். ஓகே, அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, எமர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் யூரோப்பியன் பாஸ்ட் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்க, என்டையர் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஆர் ஈவன் கல்ச்சர் ஆர் ஈவன் லிட்ரேச்சர் வாட் எவர் இட் இஸ் அது எதுவாக வேணால் இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் அவங்களோட கல்ச்சர். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு நவ் ஆக்சுவலி ஐ நோ தட் ஆக்சுவலி அவர் நம்ம பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கோடு டோட்டலி டிஃப்ரெண்ட். வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங் கோட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள்ஸ்? சாரி அண்ட் சாரி ஆக்சுவலி தட் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட். சாரி ப்ளஸ் வந்துட்டு லுங்கி அண்ட் லுங்கி ஆக்சுவலி வேஸ்டி. ஓகே, ஃபார் த மேல் and female for saree, that is the tradition for us. But due to the western culture came to in India, especially in Tamil Nadu, so all people come to using the வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆக்சுவலி. ஓகே, வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, கன்வெர்ட் ஆகி நம்ம அதில் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் பிளேஸை வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அஸ் அமெரிக்கன், ஓகே, நம்ம வந்து ஒரு அமெரிக்கன், நம்மளுக்குன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு நாடு இருக்குது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும், நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, வி நீட் டு டோன்ட் ஃபாலோ எனி ஒன், வி நீட் எ கல்ச்சர், வி நீட் எ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், வி நீட் லிட்ரேச்சர். ஓகே, வி நீட் லிட்ரேச்சர். அதுதான் அவர் சொல்கிறாரு, நாட் யூரோப்பியன் பாஸ்ட். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு யூரோப்பியன் அப்படின்னா சேயிங் என்டையர். ஓகே, எந்த இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ அதுதான் யூரோப்பியன் சொல்கிறாங்க. ஓகே, யூரோப் கண்ட்ரிங்கிறது அயல் நாட்டு. ஓகே, அயல் நாட்டில் வந்து நம்ம வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. வி நீட் நாட் டிபெண்ட் ஃபார் தட் ஏலியன் கண்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் வி ஷுட் பி இண்டிபெண்ட் இன் அவர் கண்ட்ரி. ஓகே, நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட பெரிய தாட் ஆக்சுவலாக. அதை தான் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் ஆஃப் எமர்சன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் வெல் நோன் கோட், ஒரு நாடை வந்துட்டு நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா, ஒரு நாட்டை வந்து நம்ம கைப்பற்றணும்னா ஃபஸ்ட்டு அவங்க இலக்கியத்தை அழிச்சாவே போதும் அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஆக்சுவலாக அன்னோன் ஸ்டேட்மெண்ட், அன்னோன் கோட்ஸ். ஒரு நாட்டை வந்து அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட இலக்கியத்தை அழிச்சா போதும் ஃபஸ்ட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணிகிட்டே வந்தால் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு டீஜெனரேஷன் ஆகிரும். ஓகே, ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிடுவோம். அதான் உண்மையும் கூட. இலக்கியம் வந்துட்டு இலக்கியத்தோட தன்மை குறைய என்ன ஆகும் அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு அன்சிவிலைஸ்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி லைக் நவடேஸ் த பப்ஜி கேம், யூ நோ தட் பப்ஜி கேமில் இருக்குங்களே, இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மேக் த யங் பீப்புள் டு பி அ கன்விக்டட். ஓகே, டு விக்டம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு அதில் பிளட் அண்ட் மர்டர் இஸ் ஆக்சுவலி தேர் டூயிங் வெரி என்ஜாயபிள். ஓகே, இப்போ லேட்டர் ஆன் இன் அ ஃபியூச்சர் தே மே ஃபேஸ் த சேம் சிச்சுவேஷன். திஸ் ஓன்லி ஸ்ட்ரைக் தம், திஸ் ஓன்லி கைட் தம். அட போடா, இது என்னடா அவன் செத்து கிடந்தா இறந்து போகிறான், போடா இது என்ன அவன் சுட்டா என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு இலக்கியம் வந்துட்டு நம்ம இலக்கியம் வந்து இப்போ லைக்கை வந்துட்டு இப்போ தஞ்சாவூராக இருக்கட்டும், இல்லை சம் வந்து டெம்பிள் ஓகே, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆர்கிடெக்ட் அப்படி எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம ரிசர்ச் ப்ளஸ் வந்துட்டு டிவி இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட கல்ச்சரை வந்து மிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது அழிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக. அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து வாட் அ பியூட்டிஃபுல், திஸ் இஸ் ஸோ குட், திஸ் இஸ் ஸோ கிரேட். ஓகே, ஆஸ்திரேலியா பாருங்கள், இங்கிலாண்டை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள் அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, வி பிகம் ஏலியனேட்டட் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிலே நம்ம வந்து ஒரு ஏலியனேட்டர் மாதிரி ஆயிரும் ஆக்சுவலி. ஓகே, ஒரு நான் நேட்டிவ் பீப்புள் மாதிரி மாறிடுவோம். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, அதான் சொல்கிறாரு, நாட் டிபெண்ட் ஆன் யூரோப்பியன் பாஸ்ட். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒன் மோர் திங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹியூமன் பீயிங் வந்துட்டு முன்னாடி வரையும் நல்லா தான் இருந்தாங்க. ஒரு பேபிள் சொல்கிறார். ஓகே, பேபிள்ஸ் அப்படிங்கிற சும்மா ஷார்ட் ஸ்டோரி பேபிள் அப்படிங்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். ஓகே, இது ஆக்சுவலி இந்த இன்டென்ஷன் ஆஃப் எமர்சன் இந்த ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் பார்க்குறோம். ஒன் மேன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹியூமன் பீயிங் அப்படி ஜஸ்ட் யூ சே ஹியூமன் பீயிங் தே ஆர் ஈக்குவல். ஓகே, ஹியூமன் பீயிங் அப்படின்னாவே ஈக்குவல். தெர் இஸ் நோ மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, தெர் இஸ் நோ செகண்டரி பீயிங். ஆக்சுவலி ஐ எம் த high, you are the low. Okay, he is one, she is secondary. Simon de Beauvoir said, you know that is a, what is it actually, a feminism. Okay, feminism point of view எப்படி சொன்னாங்கன்னா மேல் தான் வந்துட்டு predominant one, very hierarchy people. Okay, comparing with the female அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் இந்த people என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் மேன், அங்கே எல்லா மேனும் எல்லா பேருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். தட் இஸ் ரியல். பட் அப்புறம் என்ன லேட்டர் ஆச்சு, என்ன ஆக்சுவலாக அந்த ஆல் ஒன் மேன் கான்செப்ட் என்ன தான் ஆச்சு அப்படின்னா மெனி மேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. இப்படி ஒன் மேன் வந்துட்டு அவன் ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், ஓகே, ரெட் இண்டியனாக இருக்கலாம், யாராவது ஆல் ஆர் ஹியூமன் பீயிங், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. பட் லேட்டரான என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தர் செய்ய வேணாம், நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, அவங்க ஏன் அப்படின்னா வி ட்ரை டு ஃபினிஷ் த ஒர்க் அஸ் soon as possible. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க்கை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் மட்டும் தான் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் லைக் ஐ எம் அ டீச்சர், ஓகே, யூ கேன் டேக் கேர் ஆஃப் த ஆஃபீஸ், ஓகே, யூ டேக் கேர் ஆஃப் தட் ஹோட்டல், ஓகே, யூ டேக் கேர் ஆஃப் தட் டிரைவர் ஜாப், ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஓகே, ஜஸ்ட் டூயிங் அப்படின்னு மேனை வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா லேட்டராக வந்துட்டு இந்த பேபிள் இந்த ஒன் மேன் கான்செப்ட் வந்துட்டு ஃபேட் ஆகிடுச்சு. மனுஷன் வந்து ஈக்குவலுங்கிற கான்செப்ட் வந்து ஃபேடாகி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கவுங்க வந்து இதெல்லாம் கேஸ்ட்டு ரிலீஜியன், கேஸ்ட்டு ரிலீஜியன், நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ், நான் வந்து லோயர் கிளாஸ், நீங்கள் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இங்கேருந்தே டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேங்களா, ஒன் மேனுங்கிறதே இல்லை. ஓகே, இப்போ இங்கே அந்த இதே இல்லை, அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன் மேனுங்கிற கான்செப்ட் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரொஃபஷனுக்காக தான், அந்த வேலைக்காக மட்டும் தான் அவங்க இதை அந்த ஹியூமன் பீயிங்கை வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க, ஹியூமன் பீயிங் வந்து செப்பரேட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ரைட் வே, ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரைட் வே ஆஃப் ட்ரீட்டிங் த பீப்புள். ஸோ இதுவே வந்துட்டு மனுஷனுக்கு வந்து ஒரு டிவைடிங்கை காட்டுது, ஒரு பிளவு காட்டுது. இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லி எமர்சன் சொல்கிறாங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம வருவோம், இப்போ ஒன் மேன் கான்செப்ட் இல்லை, இட்ஸ் பிகம் த மெனி மேன் அப்படிங்கிற கான்செப்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் கிவிங் த ரிலீஜியன், கேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடி காலத்தில் வந்து மேன் திங்கிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக, மேன் திங்கிங். இப்போ வந்து மியர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, லைக் வி கேன் சே பிளாட்டோ. ஓகே, பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக் ஆக்சுவலி. அவர் வந்து எந்த செஞ்சுரி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பிசி 200-300 சேர்ந்தவர் ஆக்சுவலி. பிசி கிறிஸ்து பிறக்கிறது முன்னாடியே, ஓகே, அது அந்த டூரேஷனை வாழ்ந்தவர் தான் பிளாட்டோ. அவரோட ஃபேமஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஒர்க். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபேமஸ் கோட் ஆக்சுவலி ஒரு கண்ட்ரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கல்லிபோலிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹியூமன் பீயிங்லாம் வந்துட்டு அங்கே வந்து திருட்டுங்கிறது நடக்காது. ஓகேங்களா, அங்கே வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது, எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க, எல்லாமே சமமாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பிளாட்டோ வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாமஸ் மோர், ஓகே, தாமஸ் மோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து உட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ஒரு லிட்டரரி பீசஸ் எழுதியிருப்பாங்க. அந்த உட்டோப்பியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி தான். ஓகே, அங்கே வந்து திருட்டே போகாது, அங்கே வந்து எந்த டோருமே லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு வீட்டில் வந்து 9-10 பேர் தான் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அடுத்த வீட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தான் அந்த சிட்டியில் இருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்துட்டு அவங்க எதுக்காகவும் எப்பவும் வந்து போருங்கிறத விரும்ப மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரையும் அவங்களெல்லாம் எஜுகேட் பண்ண பார்ப்பாங்க, பக்கத்தில் நல்லா அரவணைச்சிக்குவாங்க. ஆனால் ரொம்ப தேவை அப்படின்னா அவங்களுக்கு எல்லா பேருமே ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம். ஓகே, அந்த ட்ரீம் சிட்டியை சொல்லியிருப்பாங்க உட்டோப்பியா. அந்த உட்டோப்பியோட மெயின் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோவோட கல்லிபோலிஸ். ஓகே, அதுலேருந்து தான் வந்தது. ஓகே, தட் இஸ் தேர் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வாட் இப்போ என்ன சொல்லணும்னா அப்போ வந்து நல்லா நினச்சி பாருங்க, ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேன் வந்துட்டு மேன் திங்கிங்காக இருந்திருக்கான். ஆனால் இப்போ எல்லாமே மியர் திங்கிங் தான் ஆக்சுவலி. ஈவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ண யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஈவன் வந்து தேர் வேஸ்டிங் தேர் டைம் ஆக்சுவலி. ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது. ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஓகே, இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் சைட் ஃபார்வேர்டு. இன்னொரு விஷயம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பொலைட்டாக அப்ரோச் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் இல்லை. அதில் வந்துட்டு ஒரு கொடுக்குற வந்து ஒர்த்தாகவும் கிடையாது. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி டோட்டலி டீவியேட்டட். ஓகே, ஜஸ்ட் டீவியேட்டட். எதுக்கு வர்றோம், என்ன பண்ணுறோம், ஏன் வரோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு திங்கிங்கே கிடையாது, தாட் ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட் கோயிங் ஆன். ஓகே, லைஃப் போகுது, நானும் போகிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கோங்களா. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்க மேன்லாம் வந்து மியர் திங்கிங் தான். ஏன்னா அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிடுச்சு அட் த சேம் டைம். பட் டில் நவ் அமெரிக்கா இஸ் நாட் ரெடி டு
லேர்ன் நியூ திங்ஸ், தேர் ஒன்லி டிபெண்ட் ஆன் த யூரோப்பியன் பாஸ்ட். அதை வந்து டிபெண்ட் பண்ணி அப்படியே தான் இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு நியூனஸை கொண்டு வரணும், நியூனஸ்ன்ற நியூ லிட்ரேச்சர் நம்மளுக்குன்னு ஒன்று வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து மேன் திங்கிங்காக இருக்கணும். எப்படி பாஸ்ட்டில் வந்து அரிஸ்டாட்டில் இருக்கட்டும், சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், ஈவன் வந்துட்டு ஹூ இஸ் தட் ஆக்சுவலி பிளாட்டோவாக இருக்கட்டும், இவங்க மாதிரி நம்ம வரணும். ஓகே, தட் இஸ் வாட் லொஞ்சான்ஸ். ஓகே, ஈவன் யூ கேன் சே இந்த டேண்டே அந்த அளவுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட தாட்டு. இப்போ இந்த மியர் திங்கிங் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்துட்டு ஐ திங்க் அரிஸ்டாட்டில் ஆர் சாக்ரட்டிஸ், ஓகே இட்ஸ் மை டவுட் ஆக்சுவலி, பட் தெர் இஸ் அ ஃபேமஸ் கோட் ஐ திங்க் ஸோ அரிஸ்டாட்டில் ஆக்சுவலி. ஓகே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பகல் டைமில் வந்துட்டு அப்போல்லாம் வந்து ராந்தல் விளக்கு தான் ஆக்சுவலாக. ஓகே, அந்த விளக்கு எடுத்துகிட்டு பகலில் வந்துட்டு அப்படியே போகிறார், வீதிக்குள்ளே போகிறாரு. வீதிக்குள்ளே போகும்போது பீப்புள் சொல்கிறாங்க என்ன மேடா ஆக்சுவலி, இவர் என்ன இப்படி தூக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு, இஸ் ஆக்சுவலி ஓகே ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி டவுட்டு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அரிஸ்டாட்டில், நீங்கள் என்ன இப்படி போயிட்டுருக்கீங்க, ஏன் அப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ எம் சர்ச்சிங் த மேன், நான் மனுஷனை பார்க்குறேன், மனுஷனை தொலைகிட்டு இருக்கிறேன் அப்படி. அட லூசு பையில நாலாம் மனுஷன் தானே அப்படிங்கிற தாட்டை அவங்க சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா டியூ டு தட் டைம், ஓகே இன்னும் தட் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அரிஸ்டாட்டில் இருக்கிற லிவிங் டைமில் அந்த பீரியடில் வந்து பீப்புள் வந்துட்டு தே ஆர் நாட் குட் ஆக்சுவலி. அப்போவே okay, the people is not good actually, they are become a materialist, they become mechanic. Okay, they don't be with nature, நேச்சரோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை, ஒரு ரியாலிட்டியோட லைஃப் ரன் பண்ண கிடையாது, ஜஸ்ட் தேர் என்ன மெக்கானிக் அண்ட் மெட்டீரியல் வேல லைஃப் வந்து மாறிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து சொசைட்டியில் கொடுக்குறாரு. ஸோ அது மாதிரி தான் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு மேன் திங்கிங்காக தான் இருக்கணும், மியர் திங்கிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாங்க. ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்கிறாங்க தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவரோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபெமிலரைசிங் இஸ் ஆடியன்ஸ் ஓகே அபவுட் த ட்ரூ ஸ்காலர். ஐ நீட் டு மேக் த ஸ்காலர் ஆக்சுவலி நாட் அ ஸ்காலர், ஐ நீட் டு மேக் த ஆடியன்ஸ் டு ரீஃபெமிலரிங் தம் ஆக்சுவலி, ஐ நீட் டு மேக் தம் ரீஃபெமிலரிங், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா லைக் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு 90 kids 20 kids யூனோ தட் ஆக்சுவலி டாக் இஸ் தேர் ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப டிவேட்டாக இருப்பாங்க. இவங்க ஒரு வே ஆஃப் ஸ்டைல் லைக் பண்ணுறாங்க, 20 kids இவங்க வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டைல், 80 kids அவங்க வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் மூணு பேர்த்தையுமே ஒரே இதை ஃபாலோ பண்ண வைக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து லைஃப் ரன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ ஷுட் ஃபாலோ திஸ் 3 kids ஆக்சுவலி we need to follow the same thing. அதான் ரீஃபெமிலரைசிங். ஓகே, அவங்கள ரீஃபார்ம் பண்ணுறாங்க, அதான் உண்மையான விஷயம் ஆக்சுவலாக. நீங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் விட்டுறணும். நான் வந்து ரொம்ப ஓல்டு, என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நான் ரொம்ப எங்கு எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லக்கூடாது. ஓகே, ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் see the things the same way, then only you can get good place. ஓகே, comparing with other countries அப்படிங்கிறதான் எமர்சனோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க வந்துட்டு he need to ரீஃபெமிலரைசிங் his ஆடியன்ஸ். ஓகே, அவங்க ஆடியன்ஸ் வந்து ரீஃபெமிலைஸ் பண்ணணும். எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலரை பற்றி, ஸ்காலர்னால் யார் அப்படிங்கிறத வந்துட்டு நான் எல்லா ஆடியன்ஸும் மேக் பண்ணணும். ஏன்னா பீப்புள் அப்போ தான் வந்துட்டு ரியல் ஸ்காலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரியல் ஸ்காலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்து சொசைட்டியில் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நல்ல லிட்டரரி பீசஸ்லாம் வெளியே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளோட இலக்கியம் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அப்படிங்கிறதான் அவங்களோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் டீஃபெமிலரைசேஷன். ஆக்சுவலி இது ரீஃபெமிலரைசேஷன், இது வந்து டீஃபெமிலரைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்காக கொடுத்துருங்க. இது வந்துட்டு நியூ கிரிட்டிசிஸில் ஒரு மிகப்பெரிய பார்ட் ஆக்சுவலி. நியூ கிரிட்டிசிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ம் ஆக்சுவலி. இது யார் காயின் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா விக்டர் ஷோக்லோஸ்கை. ஓகே, விக்டர் ஷோக்லோஸ்கை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் ஆக்சுவலி, நியூ கிரிட்டிக் தான் இந்த டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு டீஃபெமிலரைசேஷன் பண்ணணும். டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னா ஒரு ஃபெமிலியரான விஷயத்தை வந்துட்டு அன்ஃபெமிலியராக கொடுக்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அது நம்மளோட தாட் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும், அப்படி டக்குன்னு பார்க்க தோணாது ஆக்சுவலாக. அதுக்காக இதை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி, ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு மொபைல், ஓகே நார்மலாக சாங்கு மானே something song, okay, actually nothing come to mind actually, you can say some song actually, okay, nowadays, okay, like our Wali manifold telephone siripaval avala, that is the song is there actually. Okay, so in the manifold and telephone, okay, manifold are not like that actually. There is song is there actually, manifold telephone actually, that is what there is song written by Wali actually. But this is familiar things actually, எல்லாமே ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான், ஃபெமிலியரான திங்ஸ் தான். பட் அது டீஃபெமிலியர் ஆக்சுவலி. அதை வந்துட்டு பாட்டில் கொடுக்கும்போது உனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி, இது தான் அவர் சொல்லியிருக்காரு, ஸோ கிரேட்ரா வி கேன் ஆக்சுவலி த அட்ராக்ஷன்ஸ் கோஸ் டுவர்ட்ஸ் த சாங். ஓகே, தட்ஸ் அ ரியாலிட்டி. ஓகே,
அதான் சொல்கிறாங்க defamiliarization in new criticism. It has coined by Victor Shoklasky. Okay, just அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்க. Later on it's possible I teach you in some other classes what is defamiliarization as well as Victor Shoklasky. Okay, அவங்களை பற்றி நான் டீச் பண்ணுறேன். Not an issue. So the intention of Emerson is over actually. Okay, not depend on European past. We need to be a one man pebble, that's more important, but nowadays is divided into, okay, then man thinking is more important, not mere thinking சொல்றாங்க. then வந்துட்டு I need to refamiliarizing my audience actually. It means his audience, உங்களோட audience வந்து நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், ஒரு ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, that is, so this is the intention of Emerson. then வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர். ஓகே, நேச்சர் இதான் செகண்ட் பார்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நான் ஸ்காலரை பற்றி பேசுகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்காலருக்கு வந்து ரைட்டிங் சோர்ஸாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் தான் சொல்கிறாங்க. நேச்சர் தான் வந்து ஒரு ரைட்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இதை வந்து ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதை கனெக்ட் பண்ணுறதோட 19th century வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிஃபோர் வந்துட்டு டாக்டர் ஜான்சன் பீரியடாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஆஃப்டர் தட் விக்டோரியன் பீரியடாக இருக்கட்டும், இதுக்கு இடைப்பட்ட பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் கிரேட் நேச்சர் போயிட்னு சொல்கிறாங்க. ஏன் நேச்சர் போயிட்னு சொல்கிறேன், அவர் என்ன சிம்பிளாக சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நேச்சரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நேச்சர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கும். ஓகே, நல்ல க்ரியேட்டிவ் பவர் நமக்கு கிடைக்கும் இஃப் யூ கம்யூனிகேட் வித் நேச்சர். இது என்னடா மடத்தனமாக இருக்குது அப்படின்னு எல்லா பேருமே பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி வரைக்கும் வந்து சொஃபஸ்டிகேட்டடாக ரொம்ப ஸ்டாண்டர்ட், ஈவன் ரேப் ஆஃப் லாக்காக இருக்கட்டும், ஓகே, வந்து அலெக்சாண்டர் போப்போட ரேப் ஆஃப் லாக்காக இருக்கட்டும், ஈவன் வந்து பிஃபோர் சாசரோட கேண்டர்பரி டேல்ஸாக இருக்கட்டும், எட்மண்ட் பென்சரோட பேரி குயினாக இருக்கட்டும், ஜான் மில்டனோட பேரடைஸ் லாஸ்டாக இருக்குது, இது எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட் டிக்ஷன், ஸ்டாண்டர்டு வேர்ட்ஸ், ஓகே, ஸ்டாண்டர்ட் தீம் ஆக்சுவலி எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ குட் ஆக்சுவலி. ஆனால் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு என்னன்னா ஸ்லைட்லி சேஞ்ச் ஆக்சுவலி. சாலிட்டரி ரீப்பர் அப்படிங்கிற ஒரு போய்மேல இருக்காரு. ஒரு ஜஸ்ட் ஒரு லேடி ஆக்சுவலி, ஸ்காட்லாண்ட் லாஸ், ஓகே, ஸ்காட்லாண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு லேடி ஆக்சுவலி, LASS. ஓகே, ஒரு கேல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விமன் வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரீப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை வந்துட்டு கம்பேரிங் வித் குக்கு, கம்பேரிங் வித் குக் அண்டு வாட் இஸ் தட் ஆக்சுவலி நைட்டிங்கேல், இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இவங்களோட சாங் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப படிக்க கிடையாது, ரொம்ப மெத்த படித்த ஒரு பொண்ணு கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட ஃபீலிங்காக இருக்கட்டும், ஷேரிங் த்ரூ ஹிஸ் சாங் ஆக்சுவலி. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ இந்த ரொமான்டிக் பீரியட் இருக்க எல்லா ரைட்டர்ஸுமே வந்துட்டு திஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் ஒன்லி நேச்சர் சைடு. ஓகே, ஸோ நேச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா நேச்சர் இஸ் த கிரேட் சோர்ஸ் ஃபார் ரைட்டிங். ஈவன் த கிரேட் ரைட் லைக் யூ கேன் டேக் nowadays the famous novelist in the upcoming the writer Chatton Bhagat, you know, that is off hill friend இருக்கட்டும், whatever, ஒரு மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு தீம் வேணும் அப்படின்னா நம்ம சர்ச்சிங் சம்மேர் எல்ஸ் ஆக்சுவலி. நம்ம வந்து ட்ராவலிங்லேயே இருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் டு ரிட்டர்ன். ஓகே, எல்லாமே வந்து நான் ட்ராவல் பண்ணி தான் நான் வந்து எழுதுவேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னா நேச்சர் தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சர், வாட் இஸ் நேச்சர் அப்படின்னா, ஹியூமன் நேச்சர் என்ன, அனிமல் நேச்சர் என்ன, ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் ஆக்சுவலி. ஓகே, ஒரு ரைட்டரோட டியூட்டி என்னன்னா, வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் நேச்சர் ஆக்சுவலி. இப்போ ஈவன் இந்த மூவிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காமிக்காக இருக்கட்டும், ஓகே, காமிக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களோட வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குது, எங்கேயே ரிசம்பிளன்ஸ் ஆகுது. ரியலாக வந்து என்னன்னா சொசைட்டியில் இருக்கிறதா அப்படியே ரிசம்பிளன்ஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொன்னால் சொசைட்டியில் இருக்கிறத ரிசம்பிளன்ஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹீ அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி த டேரக்டர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ரியல் நேச்சர் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ he is saying, so nature is the best source for writing. ஓகே, ஈவன் நேச்சரே நம்மளுக்கு ரொம்ப டீச் பண்ணுவோம். நேச்சர் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ரைட்டிங், எஸ்பெஷலி ஸ்காலருக்கு வந்து நேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நேச்சர் ஒன்லி டாக்ஸ், த நேச்சர் ஆஃப் டாக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், யூ கேன் சே லைக் தட். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்காலரோட ரிசோர்ஸ் தான் எது சொல்கிறாங்க, நேச்சர். டோல்டு ஆக்சுவலி நேச்சர்னு சொல்கிறாங்க. ஸ்காலரோட ரிசோர்ஸ் எதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேச்சர் அப்படிங்கிறது குட் அண்டர்ஸ்டாண்ட் பியாண்ட் தட். ஓகே, நேச்சர் நம்ம ரியலாக புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, மெடிக்கல் மிராக்கிள் இஸ் பாசிபிள். ஒய்? பிகாஸ் இட்ஸ் மீன் வந்துட்டு ஒரு சீசனிங் தான் ரைனிங் வரணும் அப்படிங்கிற ரீசன் இல்லை. அட் த சேம் டைம் வந்துட்டு ஒருத்தனோட ஐக்கியூ வந்துட்டு ஹையாக இருக்கும். ஏன் அப்படி இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்து, அவங்க அப்பா அம்மா எப்படி, அவங்க அப்பா அம்மா லோவாக தான் இருக்காங்க, ஆனால் அவனுக்கு எப்படி இவ்வளோ ஹைக்கியூ வந்துச்சு, அது தெரியல. ஓகே, இட் இஸ் த நேச்சர் ஆக்சுவலி.
we don't know actually. Nature play a vital role. ஈவன் சொல்லிட்டு இருந்தாங்க லாக்டவுனில் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்மளோட மெடிசன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சொன்னாங்க. ரொம்ப எந்த விஷயம் இருந்தாலும் மெடிசன் ஃபைண்ட் அவுட்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஹார்ட்டவே 2 அறுத்து பொழந்து போட்டு கூறு போட்டு களி உள்ளே போட்டு பூட்டி வைக்கிறாங்கடா என்னடா அப்படின்னு சொன்னால். பட் COVID-19 வந்துச்சு ஆக்சுவலாக வந்து 6 months 7 months வந்து ஃபுல்லாக லாக்டவுனு. இப்போ என்ன மிச்சம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹியூமன் பீயிங்னா ஸ்டேயிங் இன் ஹோம் ஆக்சுவலி. பட் நேச்சர் வந்து என்ன விஷயம் ஆட்டோமேட்டிக் பியூரிஃபை இட் செல்ஃப். ஓகே, நேச்சர் அதுவே அதை வந்து பியூரிஃபை பண்ணிச்சு. ஓகேங்களா, பியூரிஃபை பண்ணிச்சு. ஸோ நேச்சர் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இது ஒரு கிரேட் சோர்ஸ் ஃபார் ரைட்டிங். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்காலருக்கு வந்துட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் தான் வந்து அவருக்கு சோர்ஸ்னு சொல்கிறாங்க, ஒரு ரிசோர்ஸ் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹிஸ் ஃபிசிக்கல் இஸ் ஓகே. ஒரு ஃபிசிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலருக்கு வந்துட்டு அவர் சோர்ஸ் வந்துட்டு நேச்சரு. ஆனால் ஒரு ஃபிசிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கவுண்டர் பார்ட் ஆஃப் மைண்ட். ஓகே, இப்போ மைண்டு தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃபிசிக்கலுங்கிறத சொல்கிறோன்னா மைண்டு, அவங்க மைண்டு தான் வந்துட்டு அவர் ரொம்ப அவரோட ஃபிசிக்கல். அவரோட சோர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகிறது எது முக்கியம்னா நேச்சர். அவர் மைண்டு, அந்த மைண்டு ஃபங்க்ஷன் ஆகிறது எது நேச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மோர் திங், அவருடைய பியூட்டி எதுன்னு சொன்னீங்கன்னா வாட் இஸ் த பியூட்டி இஸ் தேர். ஸ்காலருக்கு என்ன பியூட்டி அப்படின்னா இஸ் த மைண்ட். ஓகே, பியூட்டி ஆஃப் ஹிஸ் மைண்ட். ஓகே, அவரோட மைண்டு தான் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்காலருக்கு ஒரு ஆர்டினரி பீப்புளுக்கு உள்ள டீவியேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மைண்டு தான். ஓகே, அவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயமோ அவர் அதை அப்ளை பண்ணுற ஒரு விஷயமோ வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நார்மல் பீயிங்க்கு வராது, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்காலர் இஸ் மீன்ஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் த பியூட்டி. ஹிஸ் மைண்ட் இஸ் த பியூட்டி, ஹிஸ் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே அப்படின்னாங்க. இன்னொரு திங் வந்து நேச்சராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ் எ ஹியூமன் பீயிங் ஆர் ஆக்சுவலாக அஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்மளால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹூஸ் பிகினிங் அண்ட் ஹூஸ் எண்டிங் ஹி நெவர் கேன் ஃபைண்ட். ஓகே, இட் இஸ் என்டையர்லி ஃபவுண்ட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒருத்தனோட பிகினிங்காக இருக்கட்டும் ஒருத்தர் எண்டிங்காக இருக்கும் யாராலையும் யாருமே அது கெஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் அ நேச்சர் ஆக்சுவலி. தட் இஸ் த பியாண்ட் அவர் நாலேஜ். ஓகே, நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு நாலேஜ், நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிகினிங்காக இருக்கட்டும் நம்மளோட எண்டிங்காக நாட் ஒன்லி அவர் பீயிங் அவர் பர்த் அண்ட் டெத் ஈவன் இட்ஸ் அனிமல்ஸ் வாட் எவர் இட்ஸ். ஓகே, எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இது ரியல். ஏன்னா இது என்டையர்லி பவுண்ட்லெஸ். இது வந்து ஒரு தெர் இஸ் நோ வே டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து நேச்சர் ஆக்சுவலாக. ஆனால் அந்த நேச்சர் தான் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர் அண்டு ஹியூமன் ஸ்பிரிட் ரெண்டுமே பேரலல். நேச்சர் அண்ட் ஹியூமன் ஸ்பீயிங் வந்துட்டு ரெண்டுமே வந்து பேரல். என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே வந்து இணை சேராத ஒரு இதுதான். ஓகேவா, ரெண்டுமே வந்து எண்ட்லெஸ், இட்ஸ் கோயிங், இப்படி தான் போயிட்டுருக்கும். இது நேச்சர்னு வச்சுங்க, இது ஹியூமன் பீயின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரெண்டுமே பேரலல். ஓகே, பேரலல், இட்ஸ் கோயிங். ஓகே, என்டையர்லி இட்ஸ் கோயிங். ஓகே, ஈவன் வந்து என்னால் வந்து இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு டிசைட் பண்ண அப்படின்னா வி கேன் டூ மச் ஆக்சுவலாக. நான் அவ்வளோ சொல்ல எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட ஸ்பிரிட்டை வந்து நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. we have that much ability, that much capable, that much capacity for us, but we don't know. நம்மளுக்கு ரியலாக அதான் விவேகானந்தர் சொன்னது. அதான் விவேகானந்தர் வந்துட்டு he understood what is nature actually. அவர் நேச்சரை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தார், தெளிவாக இருந்தார். ஸோ அதனால் அவர் ஈஸியாக சொல்ல முடிஞ்சு. ஓகேங்களா, ஹியூமன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஆர்டினரி ஒன், இட்ஸ் கிரேட் ஒன் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் நேச்சர் அப்படிங்கிறது சேம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். நம்ம வந்துட்டு ஒன்று நேச்சரை புரிஞ்சுக்குங்க, இல்லைன்னா உங்களை புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, ரெண்டே நீங்கள் ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நீங்கள் எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே அவங்கள போய் விட்டுரும். ஓகேங்களா, தட் இஸ் ரியல். ஓகே, தட் இஸ் வாட் தே சேயிங். அதான் சொல்கிறாங்க செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் ஆர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர். You try to understand yourself or you try to understand the nature. That is okay. This is the two part is over. Ralph Waldo Emerson's The Nature and Intention of Emerson. Okay, that is over. Then you're going to learn past and books. Okay, past and books. That is you're going to learn. And I'm going to see third part, actually third section. That is past and books. That is the third section. Before I just want to clarify it. The nature actually give a clear idea about the COVID-19. Okay, this is a predominant of comparing with the human ability, because so far you couldn't find out a proper vaccine for that. The entire world gets struggle to live. Okay, due to corona this happened. At the same time I give some other idea about what is nature and how to understand it. Why we need to understand nature according to our Ralph Waldo Emerson. Okay, for that I just am giving some other idea. 2004 actually is very familiar. It's happened tsunami, you know that actually so many people died in that tsunami.
but exception for animals. Okay, for the animals it's greatly escape. There is none of the animal dead. Okay, there is none of the animal dead, but human being dead. Why? What the reason is there actually? What the reason is behind there? Actually behind it, it means if the animals understand the realness of nature. நேச்சர்னா என்ன, சம்திங் இஸ் ஹேப்பன், நடக்க போகுது அப்படி. ஏன் அப்படின்னா இட் இஸ் கம்யூனிகேட் வித் நேச்சர், இட்ஸ் லிவிங் வித் நேச்சர் ஆக்சுவலி. இப்போ ஒரு நேச்சரோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு நேச்சரில் அது வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா இது நடக்க போகுதுன்னு அப்படிங்கிறத அது ரியலைஸ் பண்ணுது. அந்த அனிமல்ஸ் கேன் ரியலைஸ். இட் ஹேஸ் ஒன்லி 3 or 4 or even 5. Okay, 5 sense is there, but 6th sense human being we can think actually, we can raise the question. அந்த நாலேஜ் இருக்குது, நம்மளால் வந்துட்டு அதில் எஸ்கேப் ஆக முடியல. ஏன் வந்து சுனாமிலேருந்து எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னா டியூ டு தி ரீசன் ஆஃப் நாட் கம்யூனிகேட்டிங் வித் நேச்சர். In case we can communicate with the nature, it means automatically come to know what happened in upcoming days. It's very clear as actually. So it's a great example for this. We need to understand the nature. That's more important. Okay, let's move on the next topic. Next not topic section, that is past and books. Here Emerson strongly insists that nowadays the people actually, the people means the American, okay, the American people, the slave of written words actually. They are memorizing much, just reading the past books, okay, past stories, past drama, novel, whatever it is, okay, they are just reading, okay? They become very slave of that actually. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஏன் வந்து ரொம்ப சிலைவ் ஆகிறாங்க, புக்கை வந்து ரொம்ப ரீட் பண்ணி பிகம் ரொம்ப தேர் ரிட்டன் வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப வாட் அ வேர்ட்ரா, வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட்ரா, எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான் பாரு, எப்படி எழுதியிருக்கான் பாரு, என்னடா இது, அப்படி பேசாமல் அதுக்கு சிலைவ் ஆகாமல் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாமல் we need to change to write a new things. Okay, we need to write a new things, find out the new things to do it. That is more important சொல்கிறாங்க. Okay, so the American scholarly, especially the American people after independent, so the people become slave of written words. ஸோ இந்த slave of written words ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புக்கு இருக்குது, அந்த புக்கில் இருக்க கண்டென்ட், ஓகே, இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ரிட்டன் புக்ஸாக இருக்கட்டும், ரிட்டன் புக்ஸில் வந்து நம்ம எதையுமே வந்துட்டு அன்டச்சபிள், ஓகே, அன்டச்சபிள் அது எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் மாற்றி எழுத முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேணால் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து we can create a history, but we couldn't rewrite the history, but we can create the history. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஏன்னா அது அன்டச்சபிள், அன்இம்ப்ரூவபிள். ஓகே, அந்த புக்கெலாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அன்டச்சபிள், அன்இம்ப்ரூவபிள். இட்ஸ் நாட் பாசிபிள் டு do it again. Okay, so simply he saying this is a tyrant, it's cruelty. If you following only written words, it means automatically the people become tyrant. நீங்களே உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற வியூவில் வந்துட்டு எமர்சன் சொல்கிறாங்க. தென் mere books warmers. Okay, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ the people have the habit of reading books, it means automatically they become book warmers, புத்தக புழு. ஓகே, they have much knowledge actually, they have much knowledge, they know about a book. If you take any book, it means from the beginning to end where you have so many knowledge over it. Okay, you can say page number 14 there is the quote, page number 55 there is a beautiful word, that much they can describe it. Okay, that much they can explain it, but they couldn't clear the competitive exam actually, they couldn't clear the competitive exam due to become the book warmers. We need to analyze it. Okay, we need to analyze the idea, we need to struck the idea, what things is more important, what the point is more important to us. Okay, that is what we want to do for the competitive exam. Likewise, Emerson strongly saying that people become book warmers, it means automatically it's make very dangerous. Okay, புத்தக புழு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பட் அவுட்கம் ஒன்றும் இல்லை. there is nothing in outcome. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா அங்கே வந்து கிரியேட்டிவிட்டியே இருக்காது, ஜஸ்ட் ஒன்லி reading, mucking, memorizing, it means not used for at all. We need some creativeness, we need some creative writing அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தென் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த
புக் வார்மர். ஓகே, அதில் என்ன பிரச்சனை அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈவன் கிரேட் ஜீனியஸ் கூட சம்டைம் வந்து சஃபர் ஆகிறாங்க. ஓகே, அவங்க கூட சில டைம் சஃபர் ஆவாங்க. அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு கிரியேட் பீஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களோட விஷயத்தை வந்து ரொம்ப ரீட் பண்ணி அப்படியே அதை லயச்சு அதை அப்படியே ரொம்ப ரியலைஸ் பண்ணி அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அதை அப்படியே வந்துட்டு தே ஆர் வாட் இஸ் தட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் வித் தெம் செல்ஃப். ஆக்சுவலி தே ஆர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆஃப் த ஒர்க். ஆக்சுவலி அதை அப்படியே வந்து அவங்க அப்படியே ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஈவன் ஜீனியஸ் டு சஃபர். ஆக்சுவலி ஒரு நல்ல ஜீனியஸ் கூட அதை சஃபர் ஆகிறாங்க. பட் நம்ம அப்படி ஆகக்கூடாது. வி நீட் டு சேஞ்ச்னு சொல்கிறாங்க. ஓகே, வி நீட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோட்டு ஷேக்ஸ்பியர் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. 2 years ஆக்சுவலி நல்ல 2 years 200 years ஆஃப் ஷேக்ஸ்பியரியன், சாரி ஃபார் தட் சவுண்ட் ஆக்சுவலி. ஸோ 200 years ஆஃப் ஷேக்ஸ்பியரியன்ஸ். ஓகே, எல்லாமே வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வேவாக தான் இருக்குது. ஓகே, எவ்ரிதிங் ஷேக்ஸ்பியர். ஆக்சுவலி எதை எடுத்தாலும் வந்துட்டு நம்மளோட ஆட்டோமேட்டிக் டேரெக்டாக போச்சு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் தான் ஃபோக்கஸ் போகுது. சிம்பிளாக சொன்னோம்னா, இப்போ விஜய் மூவி எடுத்துக்கிட்டோம்னா அட்லி வந்துட்டு அங்கேருந்து எடுக்கிறாரு, இங்கேருந்து எடுக்கிறாரு, இதுலேருந்து எடுக்கிறாரு, அதில் எடுக்கிறாரு அப்படிங்கிற டாக் போகுது ஆக்சுவலாக. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு இல்லை. ஓகே, அப்படி போக என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் பிஃபோர் த சினிமா இஸ் லைக் தட். அந்த ஜேர்னரில் இருக்கும்போது நீங்கள் எதை வேணால் டச் பண்ணாலும் எங்கே போகுது, டேரெக்டாக அங்கே தான் போகுது. லைக் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு கிரேட் ட்ரமாட்டிஸ்ட்டு, 37 ப்ளே வந்து கொடுத்துருக்காரு, 154 சானட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எது கொடுத்தா நீ எது வந்தாலும் சரி, ஆனால் அது அவரோட சாயல்லே இருக்குது. அதான் சொல்கிறாங்க 200 years ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. வி நீட் டு சம் கிரியேட்டிவ்னஸ். நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ஓன் ரைட்டிங் வேணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறாரு. யாருன்னா எமர்சன். பட் ஆனால் வந்துட்டு சாரி, இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்காலர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்லேவ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் வேர்டு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அது அன்டச்சபிளாக இருக்கும், அது இன்னும் அன்இம்ப்ரூவபிளாக இருக்கும். அது டைரண்ட்னு சொல்கிறாங்க. ஒன் மோர் திங் வந்துட்டு அது வந்து பீப்புளை வந்து ஒரு வார்மர்ஸ், ஓகே, புழு மாதிரி மாற்றிடும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அப்படிங்கும்போது என்ன, ஒரு ஜீனியஸ் கூட வந்து இதை வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 200 years வந்துட்டு ஷேக்ஸ்பியன்ஸ் அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வென் எ ஸ்காலர் ஆக்சுவலி ட்ரைஸ் அப். ஓகே, இந்த ஸ்காலர் ஹேஸ் நோ ஐடியா, ஹி கோ ஆன் சம் அதர் வே. ஓகே, ஜஸ்ட் ஹி கோ ஆன் சம் அதர் வே, இன் ரிட்டன் வே. ஓகே, ஹிஸ் ரிட்டன் வே some other point is stuck. Actually find out the right source. இதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வராது அப்படின்னு உன்னோட ஸ்காலருக்கு வந்து ஒரு தாட் வரும்போது, அப்போ வந்து வேணால் அந்த ஸ்காலர் கேன் ஜஸ்ட் ஃபார் த ரீகால் ஆர் ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்டிமுலேட் ஹிஸ் ரைட்டிங். ஓகே, ரைட்டிங் பர்பஸ்க்கு வேணால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வேணால் வந்து ஒரு ஸ்காலர் வந்துட்டு ரிட்டன் வேர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எப்போதுமே ரிட்டன் வேர்ட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு எமர்சனோட வியூ. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தா பாஸ்ட் புக்ஸ் அந்த டாப்பிக்கில் அந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ஹி சேஸ். தென் ஸோ தட் இஸ் எ தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் ஒன்று பார்த்தாச்சு. ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவரோட இன்டென்ஷன் பார்த்தோம். செகண்ட் பார்ட் வந்து நேச்சர் பார்த்தோம். தேர்டு பார்ட் வந்துட்டு பாஸ்ட் அண்ட் புக்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபோர்த் பார்ட் வந்து ஆக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, to use every opportunity. Okay, as a writer or a human being or whoever it's, okay, even ordinary people. Okay, ordinary people யாரா வேணா இருக்கட்டும், but it's not an issue. But what is the issue here? It means you try to use the opportunity. Okay, எந்த opportunity தான் utilize it. இல்லை this is not my cup of tea, this is not my way, this is not like that. Just to go in that way. நீங்கள் அந்த வேல போங்க, அதுலேருந்து உங்களுக்கு வழி ஒன்று கிடைக்கலாம். பட் யூ டோன்ட் ஸ்டிக் வித் ஒன்லி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இட்ஸ் யூ ஆர் இக்னரண்ட், யூ ஆர் அன்அவேர்னஸ் ஆஃப் தட் ஆக்சுவலி. ஓகே, தட் இஸ் வாட் தேர் சேயிங் ஆக்சுவலி. ஸோ வி நீட் டு யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. That is the action. Okay, that is more important. That is what he is saying. That one more thing he is saying, to live is important than to think. வாழ்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டு ஜஸ்ட் யூ ஆர் திங்கிங் ஐ வாண்ட் டு டு திஸ், ஐ வாண்ட் டு அப்படி சிம்பிளாக திங்க் பண்ணுறது யோசனை கிடையாது, செய்யணும். ஆக்சுவலி அதான் சொல்லுவாங்க, பேசுறது முக்கியம் இல்லை, செயலில் காட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் ஷோ இன் ஆக்ஷன், நாட் இன் திங்கிங். ஓகே, தாட் ப்ராசஸ் நல்லா தான் இருக்கும், பட் as actually decline for 2 or 3 days actually automatically is forget this actually. But you need to focus on living, not in thinking. Okay, thinking is not important, just live. Okay, that is more important, that is the action. Okay, that is more important. That is what he is saying. One more thing, what does he do? He said 2 things actually, past act and present act. Okay, so past but you just don't recall, don't follow the nostalgia of your past life. அப்படியே அது பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது என்னன்னா, இட் இஸ் த தாட்ஸ் இன் மைண்ட் ஆக்சுவலி. அது அப்படியே உங்களை வந்து ஒரு இட்ஸ் கிவ் எ கிரேட் ப்ளஷர், இட்ஸ் இன் யுவர் மைண்ட், இட்ஸ் கிவ் சம்
kind of pleasure to you, but there is no use for us actually. அதனால் எந்த ஒரு யூஸும் வரதில்லை. ஸோ ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், லைக் அ லார்வா, ஓகே, ஒரு லார்வா வந்துட்டு பிகம் அ பட்டர்ஃப்ளை, ஓகே, பிகாஸ் யூ புட் மச் ஹார்ட் ஒர்க் டு பிகம் லார்வா பட்டர்ஃப்ளை, ஓகே. தட் இஸ் வாட் யுவர் ப்ரெசென்ட் ஆக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கம்பேரிங் வித் பாஸ்ட் ஆக்ட். ஸோ பாஸ்ட்டை வந்து யோசிச்சுட்டு பாஸ்ட்டை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது இஸ் நாட் நெசசரி, இட்ஸ் நாட் குட். யூ ஷுட் டூ த ப்ரெசென்ட் ஆக்ட். வாட் இஸ் நீட் ரைட் நவ், ஓகே, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ், வாட் ஐ டூ ரைட் நவ், okay, that is more important, okay, that is you need to focus, then only you can become like a butterfly, okay, that is when you can fly, okay, play all over the world. So we need present act, that is what we strongly saying. One more thing, the active man then scholar, okay. So the active man only the people know, comparing with the scholar. So action is more important, not words, not talking, not thinking, not nostalgia. We need only action. ஸோ செயல் தான் ரொம்ப முக்கியம், பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா ரால்ஃப் எமர்சன் சொல்கிறாங்க, ஓகேங்களா. பேசுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. யூ ஷுட் ஷோ யுவர் ஆக்ஷன், ஓகே, உன்னோட ஆக்ஷனை காட்டுங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க மட்டும் தான் வந்து என்றைக்குமே வந்துட்டு பீப்புள் மனசில் வந்து நிறைஞ்சிருப்பாங்க. ஈவன் ஸ்காலரை கம்பேர் பண்ண கூட யார் ஆக்ஷனில் வந்து ரொம்ப இறங்கி ஈடுபட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் வந்துட்டு இந்த உலகம் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா எமர்சன் சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஆக்ஷன் பார்ட். லாஸ்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, that is a duty of scholar, okay. ஒரு ஸ்காலரோட டியூட்டி என்ன, வாட் இஸ் திஸ் டியூட்டி ஆஃப் ஸ்காலர் அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, self-trust. As a scholar want to develop themselves to have the self-trust. அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்பணும். ஆக்சுவலாக they can do much. என்னால் வந்து நல்ல ஒரு லிட்டரரி பீஸ் கொடுக்க முடியும். I have the ability. I can give a beautiful literary pieces. Even all people mesmerizing to read it. ஆக்சுவலி எல்லா பேரும் வந்து ஒரு வில்லிங்கோட ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது. நீங்கள் வந்து உங்களே வந்து ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட், யூ ஷுட் டெவலப் ஏ செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஒன் மோர் திங், as a scholar எப்படி இருக்கணும்னா, ஒரு மைண்ட் ஷுட் ஸ்ப்ரெட் த wisdom to others. ஆக்சுவலி ஒரு ஸ்காலரோட மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஸ்ப்ரெட் த wisdom to all. ஒரு புக்கை ரீட் பண்ணுறாங்கன்னா they try to get some information, okay, try to get some knowledge through the book. எதுக்குடா படித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஓகே. ஸோ ஒரு ஸ்காலர் டியூட்டி வந்து செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் a scholar should spread the wisdom of others, okay. அதற்கு வந்துட்டு ஒரு wisdom வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். that is more important. at the same time difficulty task, as a scholar should need to face the difficulty task or poverty, hardship and solitude. as a scholar வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் வந்து ரெடி டு ஃபேஸ் இட். ஆக்சுவலி பாவர்ட்டினா வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 2 நாளைக்கு ஒரு பாவர்ட்டி ஃபேஸ் பண்ண, ரொம்ப ஏழ்மையில் இருந்து வந்தால் தான் யூ கேன் கெட் ரிச், ஓகே. அது மாதிரி இல்லை, ஈவன் ஹார்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க், எந்த ரொம்ப லைஃப் ரன் பண்ணவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் வி நீட் டு ஃபேஸ் த ஸ்காலர். அட் த சேம் டைம் சாலிட்யூட், ஓகே, தனிமை, லோன்லினஸ், ஓகே, இஸ் மோர் important. Triangulity, I think, okay, triangulity, the famous word actually William Wordsworth சொல்லியிருப்பாப்ல. as a scholar வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ ஸ்காலர், as a ரைட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு, ஒரு அமைதியான இடத்துல வந்து ட்ரையாங்கிலிட்டி, ஓகே, ரிகலெக்ட் யுவர் ஐடியாஸ், ஓகே. ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு யூ கேன் ரிகலெக்ட் யுவர் ஐடியாஸ், ஓகே, டு ரைட். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாலிட்யூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. சாலிட்யூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து as a ஸ்காலர் எப்படி இருக்குன்னா, நீட் டு சாக்ரிஃபைஸ், ஓகே. ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் we can find out a new things. we need to sacrifice, that's more important அப்படி சொல்கிறாங்க. லைக் astronomer, okay, they spending their life in a space, you know that they need to make sacrifice, okay. sacrifice is the predominant one to for the scholar அப்படின்னு சொல்கிறாங்க. at the same time வந்துட்டு as a scholar என்ன பண்ணலாம் அப்படின்னா, they need to respect popular opinion, okay, a new opinion, new way of idea, okay, new way of approaching, a new way of texting the society. It means you need to respect it, okay. So good, the art is so good, the book is so good, it has meaning, it has content, okay. that is how we can appreciate it. But at the same time we need to remain independent, okay. We need to remain independent. We should be idealized, okay. We should be idealized, we should be indifferent, okay. comparing with others people, we should be indifferent, okay. that's more important, okay. that is what they saying. One more thing, Ralph Emerson greatly praised, there is 2 writers, that is William Wordsworth and Goethe, okay. William Wordsworth and Goethe is German, I think so, okay. because these 2 people writing
writing the lives of common people. Okay, இந்த ரெண்டு ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா you can see actually writing the common people, especially William Wordsworth is the great, the solitary reapers. You know that even ode to imitation of immortality ode, okay, that is more important. Even prelude, okay, prelude is more important. Writing is talking about the childhood to a man, okay, that is more important. At the same time, William Wordsworth saying that the child is the great philosopher. That is what William Wordsworth said. That why? Because William Wordsworth saying that child is a philosopher, it means as a child we can find out there is no winning and there is no losing. Actually the child is not worry for everything, okay, it is face is as it, okay, a child வந்துட்டு as a child handle the problems, a child, okay, automatically it's come to a recover, okay, that is what William Wordsworth said that, okay, this is about American scholar written by Ralph Waldo Emerson. I hope it is very beautiful to hear you all. I hope I give my level best. We can say the author note and what is transcendentalism, okay, in upcoming classes, okay. Thank you so much. Take care of yourself. Bye bye. Thank you.